ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அனைவருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நமது வியான் நிறுவனர் விஜய் ஆனந்த் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 4 தமிழ் கிஷோர் சார் அவர்கள் விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அவர்கள் அன்மட் அவர்கள் தமிழ்மணி அவர்களும் கூப்பிட்டு அவர்களும் சக பணியாளர்களும் இதில் கலந்து கொள்கிறார். இவர்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று விழிப்புணர்வு இன்று நாங்கள் இது 2வது ஆண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்கள் விஆனந்த சார்களை ஒருங்கிணைத்து எங்களை இதை செய்ய வேண்டும் என்று தகவல் சொன்னார்கள். அதற்கு பிறகு நாங்கள் செய்கிறோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் அப்பா அம்மாலாம் பிரிச்சு போடுவாங்க, எல்லாமே பிரிச்சு போடுவாங்க. அதை பற்றி இது மக்காத குப்பை மக்கள் குப்பை எல்லாமே தனியாக இருக்குது, மக்காத குப்பை தனியாக இருக்குது. எல்லாமே இது நீங்கள்லாம் சிறு குழந்தைங்களும் எல்லாமே தெரியும். சாக்லேட் பேப்பர், குறுக்கரே, பால் இதெல்லாம் தலை மக்காது எல்லாமே சாப்பாடு தனியாக இருக்குது. இது விழிப்புணர்வாக இந்த வீட்டில் எல்லாமே அப்பா அம்மா செய்வாங்க. இதை நாங்களும் உங்களுக்கு செய்து காட்டுறோம். இந்த விழிப்புணர்வு நமது பள்ளி சிறு குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இது தமிழில் சொல்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல சரியாக இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு இது நீங்கள் கிட்ட பார்க்கலாம், கேட்கலாம், இல்லை தேவையாக கேட்கலாம். நான் இந்த ஏரியா டிரைவராக இருக்கேன். நான் இது 2வது ஆண்டு பள்ளி உண்மையிலான நன்றி. எங்கள் கிருஷ்ணா சார் அவர்கள் உரையாற்றுவார். எப்படி போடணும்? கொடுத்துட்டு தனியாக போடணும். ஆமாம், நம்ம வீட்டுக்கு வர்ற பணியாளர்கிட்ட அது என்ன கொடுக்கணும், தனியாக கொடுக்கணும். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் இருக்குல்ல, காய்கறியெல்லாம் வேஸ்ட்டு. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த வேஸ்ட்லாம் தனியாக பிரித்து கொடுக்கணும். மக்கும் குப்பை, மக்கா குப்பை. அதுக்கப்புறமேலு இந்த பிளாஸ்டிக் கவரு இது எல்லாமே என்னாச்சுன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். நீங்கள் டிஃபன்லாம் எதில் கொண்டு வரீங்க? லஞ்செலாம் லஞ்ச் பாக்ஸ் அது பிளாஸ்டிக்கா சில்வரா? சில்வர் பாத்திரத்தில் கொண்டு வாங்க, ஹாட் பாக்ஸில் கொண்டு வாங்க. ஓகேப்பா, பிளாஸ்டிக் பேக்கு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகேப்பா, நல்லா படிங்க. அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாம் பாக்குறீங்களா? டெமோ குட்டீஸ் என்ன பாருங்களேன், என்ன பாக்குறீங்களா? என்ன பாருங்க. இதெல்லாம் என்ன தெரியும்னா கவனிக்கணும். ஆன்ட்டியை கவனிங்க பார்க்கலாம். கவனிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, குட். இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல? எல்லாம் என்னது? காய்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே, அப்படிதானே? இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? மம்மிலாம் என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல சமைப்பாங்க தானே? காய்கறிலாம் என்ன பண்ணுவாங்க மம்மி? சமைப்பாங்க தானே? அப்ப என்ன பண்ணணும்னா மம்மி கிட்ட வீட்டுல டஸ்ட்பின் இருக்கும்ல, யாரெல்லாம் டஸ்ட்பின் வைக்கிற இடம்லாம் தெரியும் உங்களுக்குலாம்? யாருக்கு தெரியும்? கிச்சன்ல டஸ்ட்பின் எங்க வைப்பாங்க தெரியும்ல? ஓகே, இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா வீட்டுல போய் கிச்சன்ல எங்க டஸ்ட்பின் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. யார் வீட்டுல எல்லாம் ஒரே ஒரு டஸ்ட்பின் இருக்கோ மம்மி கிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறீங்க நீங்க? மம்மி, எங்க ஸ்கூல்ல அவேர்னஸ் கொடுத்தாங்க, அதனால வீட்டுல 2 டஸ்ட்பின் வைக்கணும் அப்படின்னு சொல்வீங்களா? ஓகேவா? சொல்வீங்களா? எத்தனை டஸ்ட்பின் வைக்கணும்? ஒரு டஸ்ட்பின் எதுக்கு தெரியுமா? காய்கறி வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? காய்கறி வேஸ்ட்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் காய்கறி வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், அப்புறம் என்னது ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணணும்னா 2 டஸ்ட்பின் இருக்கா? குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, அவங்க என்ன பண்ணா ஒரு டஸ்ட்பின்ல காய்கறி வேஸ்ட் போட சொல்லணும், இன்னொரு டஸ்ட்பின்ல என்ன தெரியுமா போடணும்? முக்கியம் அதுதான், அப்படிதானே? என்ன தெரியுமா? இது உள்ள என்ன இருக்கு? உள்ளலாம் இருக்குதா? இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூஸ் பண்ண பிறகு இந்த கவர் என்ன செய்யணும்? இன்னொரு டஸ்ட்பின்ல போடணும். சரியா? இந்த கவர்ல என்ன பண்ணணும்? இன்னொரு டஸ்ட்பின்ல போடணும். ஏன்னா இந்த கவர்ல என்ன பண்ணும் தெரியுமா? மக்கவே மக்காது. என்ன செய்யுது? பூமியில போயிடுச்சுன்னா மக்கவே மக்காது. இது எல்லாம் பூமிக்கு என்ன பண்ணும்? கெடுதல் உண்டாக்கும். பூமிக்கு கெடுதல் உண்டாச்சுன்னா என்ன பண்ணும்? நமக்கும் என்ன செய்யும்? கெடுதல் உண்டாகும். அப்படிதானே?
அப்போ இன்னொரு டஸ்ட்பின்ல போடும்பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்டி இந்த டிரைவர் அங்கிள் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, தனித்தனியா பிரிச்சு கொடுக்கும்போது இது போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனியா ரீசைக்கிள் பண்ணி எந்த பாதிப்பும் ஆகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. சரியா? அதனாலதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நீங்களும் என்ன பண்ணணும்னா வீட்டுல போயிட்டு இன்னைக்கு மம்மி 2 டஸ்ட்பின் வைங்க, ஒண்ணு மக்காத குப்பைக்கு ஒண்ணு மக்கற குப்பைக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? ஓகேவா? சொல்றீங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதா ஆண்டி பேசுனது? ஓகே, குட். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சிவகுமார் சார் ரொம்ப நன்றி. ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ண அந்த முனுசாமி அண்ணனுக்கு நன்றி. அப்புறம் நம்ம எந்த சுகாராக இருந்தாலும் உடனே சரி செய்த பிரேம், அவருக்கு ரொம்ப நன்றி.